அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். ஸ்வீட்டாக நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 செவ்வாழைப்பழம், சின்ன வாழைப்பழமாக தாங்க நான் வந்து எடுத்திருக்கேன். இது கொஞ்சமான குவான்டிட்டியில் தான் நான் வந்து செஞ்சிட்ருக்கிறேன். இந்த செவ்வாழையில் வந்து அவ்வளோ ஒரு கால்சியம் சத்து இது நிறையவே இருக்குதுங்க. நமக்கு புற்றுநோயெலாம் கூட இது வந்து சரி பண்ணும். உடல் எடையை குறைக்க கூட சரி பண்ணும் இது. இப்போ அதை எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டு ஒரு கப்பு ஃபுல்லாக நம்ம வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். அதே கப்பால் ஒரு 1/4 கப்பை விட கொஞ்சம் கம்மியாகவே நான் வந்து நெய் ரவா சேர்த்துட்டு ஒரு 1/2 கப்பு துருவிய தேங்காவும் ஒரு 1/2 கப்பு பொடிச்ச வெல்லமும் நான் வந்து சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு ஃப்ளேவருக்கோசரம் ஒரு 3 ஏலக்காய் நம்ம அதோடு சேர்த்துடலாம். பால் வந்து காய்ச்சி பசும்பால் காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். ஒரு 1/2 கப்பு அதுலேயே எடுத்து வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கப்பு அதில் ஊற்றி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துகிட்டு மீதமாக இருக்கிற பாலை எல்லாத்தையும் நம்ம வந்து ஊற்றிக்கலாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றி பார்த்தீங்களானே உங்களுக்கு சரியான கன்சிஸ்டன்சி வந்துச்சுன்னா அப்படியே அதோடு நிறுத்திடலாம். இல்லைன்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா பாலையும் நீங்கள் ஊற்றி அரைச்சிட வேண்டியதாங்க. பாருங்கள், ஒரு சரியான கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்து ஒரு திக்காக நமக்கு வந்து அரைஞ்சி வந்திருக்கு. ரொம்பவும் நீங்கள் வந்து தண்ணியாக அரைச்சிடாதீங்க. இதை எல்லாத்தையும் ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம வந்து சேர்த்துடலாங்க. நல்ல ஒரு ஹெல்த்தான ரெசிபி தாங்க. நம்ம வந்து கோதுமாவில் அதே சமயம் செய்கிறோம், செவ்வாழைப்பழம்லாம் சேர்த்துருக்கோம், அதே சமயம் வெல்லமும் ஸ்வீட் கோசரம் சேர்த்துருக்கோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சூடாக நீங்கள் எடுத்து செஞ்சு சாப்பிடும்போது மாவு எல்லாத்தையும் அவ்வளோதான் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அதில் எக்ஸஸாக உங்களுக்கு தேவை அப்படின்னா சமையல் சோடா கொஞ்சம் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து அதில் சேர்க்கலைங்க. ஒரு குழிப்பணியார பேனை வச்சு நெய் வந்து நான் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துருக்கேம். ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து நம்ம அதோடு வச்சிடலாம். ஒரு 3/4 அளவுக்கு நமக்கு வந்து வச்சுன்னா நமக்கு வந்து வெந்து வரும்போது உங்களுக்கு வந்து சரியாக வெந்து வரும். வேகும்போது கொஞ்சம் லைட்டாக உங்களுக்கு வந்து உஃபி வருங்க. சான்ஸே இல்லைங்க, அவ்வளோ ஒரு அல்டிமேட்டான டேஸ்ட் இருந்துச்சு. ஒரு ஈவினிங் டைமில் ஒரு டீ காஃபியோட கூட நீங்கள் வந்து இதை ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன். கொஞ்சம் கூட நமக்கு வந்து ஒட்டாது, சூப்பராக இருக்கும். இந்த செவ்வாழைப்பழம்லாம் அந்த வெயில் காலத்தில் நமக்கு வந்து உணவில் அடிக்கடி சேர்த்துக்கணுங்க. உடல் எடையை குறைக்கிறதுக்கு கூட இது வந்து சரி பண்ணும் நமக்கு. எல்லா வாழைப்பழத்தை விட இந்த செவ்வாழையில் அவ்வளோ ஒரு சத்துக்கள் நமக்கு வந்து நார் சத்து கூட அதிகமாகவே இருக்குதுங்க இதில். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துட வேண்டியது தான். உள்ளே நமக்கு வந்து மாவெல்லாம் நல்லா வெந்து வரணும். அதனால் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு ஃப்ளேமை நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. வீட்டில் எந்த ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியும் இல்லாத போது நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் இருக்க நம்ம ஹெல்த்தான ஒரு பொருளை வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாங்க. இந்த வெயில் காலத்துலலாம் நீங்கள் கடையில் போய் எதுவுமே அதிகமாக வாங்கி சாப்பிடாதீங்க. நம்ம வீட்டிலேயே முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம ஹெல்த்தாக செஞ்சு சாப்பிட முடியுமோ அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்க வேண்டியதான். அவ்வளோதாங்க. செகண்ட் பேட்சும் நான் வந்து போட்டு எடுத்துட்டேன். அதையும் எடுத்துடலாம். சூடாக எடுத்து ஒரு ஈவினிங் டைமில் நான் இதை வந்து காஃபியோடு நாங்கள் எல்லாமே எங்கள் வீட்டில் சாப்பிட போகிறோங்க. செஞ்சு கொடுத்த உடனே குழந்தைங்க எல்லாமே காலி பண்ணிட்டாங்க. அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், சூடாக எடுத்து அப்படியே சர்வ் பண்ண போகிறேன். நல்ல மாவுலாம் உள்ளே வெந்து வந்து அந்த வெள்ளத்தோடலாம் சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.